நிராகுல யோக இத சல்லாப வினோதம் எல்லாம் வர என்னை இழந்த நலம் சொல்லாய் சுரா சுரர்பூதம் பெருமானுடைய கருணையினாலே ஆண்டுகளாக உடனே திருமன்றத்தை புறந்தருளி வருகின்றவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக நிற்கின்ற பிரபலர்களுக்கும் இயன்பர்கள் அனைவருக்கும் இதுக்குள்ளே சர்வ ஞானத்துற ஆகமத்தை நிறைவு செய்கிற நிலையில இருக்கிறோம். முக்தி நிலைக்கு நெருக்கமாக ஆன்மாவை கொண்டு போய் முக்தி நிலையில் ஆன்மா எப்படி இருக்கிறது என்பதையும் அறிவித்திருக்கிறார். அருளாளர்களிடையே முக்தி நிலையை ஓரளவு தெரிவித்தவர்கள் என்று சொன்னால் சிறப்பாக சொல்லுகிற பொழுது மாணிக்க வாசகரை அவர் மற்ற மூவரையும் வேறுபட்டார். அவருடைய திருவண்ட பகுதி முதலிய இடங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது முக்தி நிலையிலே அனுபவிக்கப்படுகின்ற பேரின்பம் என்பது எப்படி இருக்கும் என்பதை அவர்தான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். திருமூலர் சொல்ல முயற்சித்தார், ஆனால் சொல்லலை. மணிவாசகருக்கு அடுத்தபடி அருணகிரிநாதர் தான் முக்தி நிலையிலே ஆன்மா அனுபவிக்கின்ற ஒரு விஷயத்தை எடுத்துச் சொன்னார். மற்றவர்களெல்லாம் கண்டவர் கண்டிலர் உண்டவர் கண்டிலர் என்று சொல்லி கொண்டு போகிறார். முதல் பார்த்தது உலகெல்லாம் உணர்ந்து உலக அறியவும். மகாத்மா என்ன சொல்றவங்கள உலகெல்லாம் என்பதை உலகெல்லாம் மலர் சிலம்பொழி என்று கடைசியில் கொண்டே கூப்பிடுறாங்க. 2 முறை அதை பயன்படுத்திக் கொள்ளணும். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று மற்றவர்களெல்லாம் பொருள் செய்கிற முறையிலையும் கொண்டு போகும். உணர்ச்சி என்பது அனுபவம், அறிவு என்பது விசாரம். ரெண்டுக்கும் வித்தியாசம். ஒன்றை பற்றிய விசாரணை வேறு, அனுபவம் வேறு. மாம்பழம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாம்பழத்தினுடைய அனுபவம் என்பது அந்த சுவைத்து பார்த்து ஜாகிறது தான். அதுதான் உணர்வு என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். அனுபவிக்க முடியும், அந்த அனுபவத்தை சொல்ல முடியாது. அதுதான் இறைநிலையிலே மற்றவர்கள் எல்லாம் இதுவரை சொல்லுவது. உணர்ந்தார்க்கு உணர்வதையும் தில்லை சித்தம்பரத்து ஒருத்தன். சொல்லும்போது
சொல்லனில் சொல்லுமாறு எங்கனி அப்படின்னு கேட்கிறார். சிற்றின்பத்தில் இருக்கிற வகையில் தான் பேரின்பத்தை சொல்லணும். இதனால மகத்து தாய் தன் மணாளோடு ஆடிய சுகத்தை சொல்லுமாறு எங்கனி. அது அறிவினால் அனுபவிக்கப்படும் அறியப்படுகின்ற பொருள் அல்ல, உணவினாலே அனுபவிக்கப்படுகின்ற விஷயம். இந்த அனுபவம் சொல்லுவதற்கு அரிய. அதுதான் சொன்னார், உலகெல்லாம் உணர்ந்து எல்லா ஆன்மக்களும் இறைவனை அனுபவமாக பெறுகின்றன. ஆனாலும் ஓதற்கு அதை பற்றி பேசுவதற்கு அறியவும் உணர்ந்து ஓதற்கு அறியவும் என்று சேர்த்துடுறாங்க. சேர்க்க உலகெல்லாம் உணர்ந்து, ஆனால் ஓதற்கு அறியும். எல்லாரும் இறைவனை அனுபவிக்க முடியும், ஆனால் சொல்ல முடியாது. சொன்னார், சும்மா இரு சொல்லாத. பரவசையும் சொல்றார், நாயின்ப ரசமதான ஆனந்த அறிவாறு நாதங்களோடு சொல்லாது விளையாடி மூனங்கள் உயிர்கள் மோகம் நான் என்பது அறிவிலாமல் ஓமங்கி உருவமாகி இருவோரும் ஓரந்தம் விரைவி. இறைவன் உயிரும் ஒன்றாய் விடுகிறதுன்னு சொல்றார். பெரிய திருக்குறள் வாசித்து காணுமாவது எப்படி அரிய பொருளாக இருக்கிறது என்பதை பற்றி அவர் நிறைய சொல்றார். சொல்லுடாத இந்த ஆனந்தம் அப்படின்றார். ரொம்ப இன்பமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு தெரிகிறதை தவிர உங்களுக்கு சொல்ல முடியலையே. சொல்லணும், சொல்ல முடியாது. என்னை போல நீங்களும் அனுபவித்து தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் தமிழர்கள்ல சாஸ்திரங்கள்ல இதுவும் ஒரு முடிந்த நிலையில ஒரு இன்பம் இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு உயிர்களுக்கு என்ன கருவி இருக்கிறது என்பதை பற்றி நமக்கு தெரியும். உயிருக்கு உடம்பு கிடையாது. அது இறைவனோடு அகண்டாகார பரசியமாக இருக்கிற இறைவனோட ஒன்றாய்வு. உண்டாய்ப்பாடு எதை வச்சு இந்த உயிர் எதை அனுபவிக்கிறது, இதெல்லாம் நமக்கு இன்னும் விளங்காத விஷயம். இது யாரும் சொல்லணும். அதனால சொல்றாரு மறுபடியும் நான் சொல்லும்போது, அவ்வாறு அறிவார் அறிகின்றவரால் எவ்வாறு உங்களுக்கு உங்களுக்கு என்ன புரியுதோ அந்த அளவுக்கு நீங்க புரியுங்க. இதை நான் சொல்ல முடியாது. சொல்றேன், நம்புங்க. இந்த சமயங்களிலே பாசங்களிலிருந்து விடுதலை பெறுவது, அது பாசம்னு சொல்லணும். நான் கூட தீயவற்றிலிருந்து விடுபடுவது. சமண சமயத்தில் எடுத்துட்டீங்கன்னா நல்லொழுக்க நெறியிலே நின்று புரிபுலன்களை அடக்கி வசப்படுத்தி விடுவது, அவ்வளவு. அப்பவே அது வீடுதான், வேறு இல்லை. அதாவது விடுதலை பற்றித்தான் பேச்சல்ல. பௌத்தத்திலையும் அப்படித்தான். அத்வைதத்திலையும் அப்படித்தான். மாயையிலிருந்து விடுதலை கிடைக்கும். பரபிரமமாக இருக்கிற ஒன்று தன்னை சிறிதாக கருதி தடுமாறுகிறது. அந்த மாயையிலிருந்து அது விடுதலை பெறுவதுதான் பரபிரமம். இப்ப மாயையிலிருந்து விடுதலை பெறுவதுதான். ஒரு பொருளா இருக்கிற பொழுது அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுன்னு எங்க போய் சொல்றது? ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறதுன்னு சொன்னா தருகின்றது ஒண்ணு இருக்கணும், பெறுகின்றது ஒண்ணு இருக்கணும். எங்க தருவானும் பெறுவானும் இல்லையே. அங்கேயும் வீடுதான் இருக்கிறதே தவிர பேரு என்பது ஒன்றை
சமயங்களும் இதோ ஒன்றிலிருந்து உயிர் விடுதலை அடைவதை சொல்லுகிறது தான் புத்தி என்று சொல்லுகின்ற நேரத்தில் சைவ சித்தாந்தத்தில் மாத்திரம் விடுதலை அடைந்த பிறகு அது இறைவனிடத்திலிருந்து இன்பத்தை அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்ற. வைஷ்ணவத்தில் அவர்கள் சரமஸ்லோகத்தில் சொல்லும் பொழுது கடைசியில திருமாலும் திருமகுளமாக இருக்கிற சேர்க்கையிலே தொண்டு செய்ய பெருமையமாகவும் தொண்டு செய்ய பெருமையமாகவும் என்று சொன்னால் இறைவனுக்கு என்ன தொண்டை இவர்கள் செய்கிறார்கள், இறைவனுக்கு என்ன தேவை? நம்ம போல இருக்கிறவர்களுக்கு ஏதோ அவருக்கு வேண்டிய வச்சு போட்டேன், முன்மடிச்சு வச்சேன், புத்தகங்களை எடுத்து கொடுத்தேன்னு நாம் சொல்லிக்கிறோம். இங்கே ஆசிரியர்களுக்கு தொண்டு செய்யுங்கன்னு நம்ம சொல்லணும். அதை எதிர்பார்க்கிற தேவைகள் அது. இப்போ இறைவனுக்கு இவங்க தொண்டு செய்கிறாங்கன்னா என்ன தொண்டு செய்கிறாங்க? சரி, தொண்டு செய்யறதுன்னு சொன்னா இவ்வளவு பேருக்கு என்ன தொண்டு இருக்கும்? இது நமக்கு தெரியல. நான் சில இடங்களில் படிக்கிற பொழுது அப்போதும் இறைவனுடைய அடிமைன்னு படிக்கிறேன். சரி, இறைவனுடைய அடிமைன்னா இறைவன் இருக்கிறார், வேலை தராங்க, வேலை செய்கிறாங்கன்னா எதால இந்த உயிர்கள் அந்த இறைவனுக்கு வேலை செய்யணும்? இறைவனுக்கு என்ன வேலை இருக்கு இந்த உயிர்கள் செய்ய வேண்டிய அளவுல? இதெல்லாம் இன்னும் நமக்கு பொருளாகும். அவர்கள் சொல்றது அப்படின்னா திருமாலும் திருமகுளமாக இருக்கிற சேர்க்கையில தொண்டு செய்ய பெருமையமாகும். ஒவ்வொருத்தரும் 100,000 ஆன்மாக்கள் போய்கொண்டிருக்கின்றனர். இவ்வளவு என்ன தொண்டு செய்யும்? இதுக்கெல்லாம் முழுமையான விடைகள் சாஸ்திரத்தில் எல்லாம் அனுபவ ரீதியாக எதையாவது தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அறிவினாலே ஆராய்ந்து திருவள்ளுவர் ரொம்ப தப்பிச்சுட்டு போயிருக்கார். வீடு வேற்றியலை பற்றி விரிவா தனியா சொல்ல போகாத நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல், அவாபரித்தல் என்கின்ற 4 அதிகாரங்களை வச்சு சுலபமா சில வார்த்தைகளை சொல்லி மத்தாப்பு காட்டுறதுன்னு அந்த மாதிரி சொல்லி எல்லாம் சொல்லிட்ட மாதிரி ஒரு நிலம். சில விஷயங்கள் புரிகின்றது, ஆனால் அது விளங்கலை, நமக்கு புரிகின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அப்புறம் போனால் அது விளங்கலை. கேள்வி கேட்கறதுக்கு மற்ற இடங்களில் பயப்படணும் தானே. அப்படி ஏதாவது கேட்டு விட்டா நம்மளுக்கு நாஸ்திகம் என்று ஏதாவது ஒரு முத்திரை குத்திடுவாங்களோ? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்க. இறைவனிடத்திலே அடிமையாக இருக்கிறது உயிர் என்று இறைவனுடைய அடிமைதான்னா இந்த அடிமைகளுக்கு என்ன வேலை? அந்த வேலையை எந்த அவயவங்களை வச்சு செய்யுது? ஏன்னா நாம் இப்படித்தானே சிந்திக்க முடியும், நாம் இப்படித்தானே இருக்கோம். இதை நாங்கள் கேட்டோம்னா என்ன வித்தியாசமான ஆளாக இருக்காது. இதெல்லாம் ஒரே பதில், அவ்வாறு அறிவார் அறிகின்றதால் திருக்கோவேல சொன்னார் பாருங்க, உணர்ந்தார்க்கு உணர்வதையும் இல்லை சித்தங்களும். அனுபவிக்கின்றவர்களுக்கு அந்த அனுபவம் பிறருக்கு சொல்லுவதற்கு முடியாமல் இருக்கிறது. அந்த உணர்வு இருக்கிறதே அனுபவம், அது அரியதாக இருக்கிறது, பிறருக்கு சொல்ல முடியும். அந்த அனுபவத்தை பெறுவதற்குரிய எல்லை வரையிலேயும் போக முடிகிறது. பெற்ற பிறகு அந்த அனுபவம் எப்படிப்பட்டது என்பதை சொல்ல முடியல. இந்த மாதிரி சங்கடங்கள் வருகிற பொழுது சில பேர் தத்துவங்களை தலைமாற்றிக் கொள்வார்கள். ஏகம் பிரம்மம் அப்படின்வாங்க. அனுபவிப்பானும் இல்லை, அனுபவிக்க தருவானும் இல்லை, ஒண்ணுதானே.
ரெண்டா இருந்தாதானே அனுபவிக்கிறான், அனுபவிக்க தருவான். அப்படி இல்லை. ஒரு தோற்றம் ஆன்மாக்களாக, அந்த தோற்றம் முடிஞ்சு போனால் அது பிரம்மமாக ஆகிவிடுகிறது. அவ்வளவுதான். அதில் ஒன்றும் இன்பமும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை. ஆனால் நம்முடைய சைவ வைஷ்ணவ சித்தாந்தங்கள்ல இறைவனை தனியாக நிறுத்திவிட்டு ஆன்மாக்கள் இறைவனை அனுபவிக்கின்ற விஷயத்தை நாம் சொல்றோம். ஆன்மாக்களுக்கு இறைவன் அனுபவ பொருளாக ஆகிவிடுகிறார். இதை நாம் சொல்லி ஏன் சொல்ல முடியலன்னு சொன்னா, அனுபவ பொருள் என்பது அனுபவிப்பானும் அனுபவிக்கப்படுவானும் ரெண்டு பேரும் சேர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தவிர வெளியிலிருந்து ஒரு ஆளுக்கு சொல்ல முடியாது. நாம் இன்னமும் வெளியில தான் இருக்கோம். நாம போனால் அதுல ஒருத்தரா ஆகும். அப்புறம் நம்மளை தேடி யாரும் கேட்கிறவங்க கிடையாது. அங்க இருக்கிறவன் கேட்கிறவனும் அதே அனுபவத்தை உடையவன் தான். அவனுக்கு தெரிஞ்ச அனுபவத்தை அவன் இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். இதனால்தான் இந்த விஷயம் இன்னமும் ரகசியமாகவே இருக்கிறது. என்னன்னு இன்னைக்கு இவர்களெல்லாம் உண்மைகள் சிற்றின்பத்தை கொண்டு வந்த பேரின்பத்துக்கு உண்மைன்னு சொல்லிவிடுவாங்க. ஆனா சிற்றின்ப நிவர்த்தியினுடைய பயனாக வேற ஒண்ணு இருக்கிறது. ஆனால் அந்த மாதிரி இறை இன்பத்தினுடைய நிவர்த்தியினாலே என்ன பயன் ஏற்படுறது என்று சிற்றின்ப நிவர்த்தியினுடைய பயனாக ஒரு மக்கட்பேருன்னு ஒன்று இருக்கும். ஆனா அந்த இடத்துல இறைவனோடு சேர்ந்து இந்த உயிரிழந்த இன்பத்துக்கு, இந்த நிவர்த்திக்கு பயனாக ஏதாவது ஒன்று இல்லைன்னா, நிவர்த்தியே பயன், அதுக்கு மேல வேற ஒன்றும் இல்லைன்னா அதுவும் அதுக்குள்ளேயே ஐக்கியமாகிவிடுகிறது. அந்த மாதிரி ஒன்றையும் சொல்ல முடியாது. அதனால்தான் பெரும்பாலான நூல்கள் அந்த விஷயத்தை அதிகமாக ஆராய்ச்சி பண்றதே இல்லை. முன்னாடி நூல்களை போல சில இடங்கள்ல பூர்வ பாகத்தை அதிகம் சொல்லாம உத்தர பாகத்தை அதிகம் சொல்லுவாங்க. பூர்வ பாகம்ன்றது ஆரம்பம், என்னென்ன முயற்சி இதெல்லாம். உத்தர பாகம் என்பது முக்திக்கு நெருக்கமாய் போய்விட்ட ஒரு ஆன்மாவானது முத்தான்மாவாக இருக்கிற அந்த ஆன்மாவுடைய நிலை என்ன, அது எப்படி இருக்கிறது, என்னென்னமா இருக்கிறது அப்படின்னு சர்வஞான உத்தர ஆகும். உத்தரபாகம் என்பது ஒன்று, பூர்வபாகம் செய்த பூர்வ மீமானியை உத்தர மீமான் செய்கிறது ரெண்டாவது. இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஆரம்ப நிலை ஒன்று, முடிந்த நிலை ஒன்று. இந்த முடிந்த நிலையை பற்றி தான் நாம் இவ்வளவு நாளாக நம்ம பார்க்கணும். அதுதான் கடைசியில சொன்னதைத்தான் கீழ் சொல்லப்படுது. இந்த பாட்டை நம்ம சொன்னதோ பக்கம் 143 அத்திவித பாவனையால் தன்னை அடைந்த முத்தன் தன்மையை தொகுத்து கூறுகிறது. அதைத்தான் நம்ம படித்தோம். ஆன சககாரணம் குருடன் நானி, அக்கர வஸ்துவும் நானி, பரபிரம்மம் நானி. இதுக்கு முன்னால அந்த முதல் போன பாட்டில் இருக்கிற 2 வரியை சேர்த்துக்கணும். ஆதி பிரபஞ்சமெல்லாம் பின்னணி, இந்த பிரபஞ்சம் எல்லாம் ஒரு பின்னம். பின்னம்னா துண்டாடு, வேறுபாடுடைய யாவும் அனித்தமே, இதுவும் நிலையாதது.
என பாவமான சடாத்துவம் அனுபவிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சடாத்துவாக்கள் இருக்கிறதே 6 அத்துவாக்கள். அந்த 6 அத்துவாக்களும் கூட ஓதியதோ ஒரு அபாவம், இருந்தும் இல்லாதது போல. சூனியமும் கடவா, சூரியத்தையும் கடந்து உபாதியான் சகல வாதனைகளையும் நீங்கி உயிருக்கு வேறுபாட்டை செய்து கொண்டிருக்கின்ற சகல வாதனைகளிலிருந்தும் நீங்கி, அறவாதனை மாத்திரமில்லை மற்ற வாதனைகளும் நீங்கி ஆன சக காரணமாம் புருடன் நானே, அக்கர வஸ்துவும் நானே, பரபிரம்மம் நானே, ஈனமின்றி அழிவற்ற பரசிவனும் நானே என்று இந்த நினைப்புல நினைக்கணும். மற்றதெல்லாம் அனித்தம், அது அபாவம், அதாவது பாவிக்கப்படுவது இல்லை, பாவிக்கப்படக்கூடிய ஒரு பொருள் இல்லை, அது பாவமாக இருக்கிறது. சடாத்மாக்கள் நமக்கு உள்ளது போல தோன்றுகிறது 6 அத்துவாக்கள். ஆனால் உண்மையில இவளெல்லாம் ஒரு யாரியாத்துவா இருக்கிறது. அந்த இது இருந்ததுன்னா சடக்குன்னு மறந்து அவ்வளோ. நாடகம் இடையில திறவிட்டுருக்கிற மாதிரி சடாத்வாக்கள் உயிர். நாடகம் முடிஞ்சு போச்சுன்னா திரைய சடாத்வாக்களுக்கு வேற இல்லை, அது அபாவம் ஆயிடுச்சு. ஈனம் இன்றி அழிவற்ற பரசிவனும் நானே என்று சிவயோகத்தால் பெருமத்தை இழந்து, உண்மையாகவே பரசிவனும் நானே என்று பரசிவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே ஜீவனாக இருந்து கொண்டிருக்கிற ஒன்று வாய் சித்தியினாலே உயர்ந்த நிலையை அடைந்து பரசிவனும் நானே என்று சொல்லுகிறது. அதனால இது அகம் பிரம்மாத்மின்ற வாதத்தில் விடக்கூடாது என்று சிவயோகத்தால் கர்மத்தை இழந்து செயலற்ற நிலையை அடைந்து ஞான நிலையால் ஞானம் ஏற்பட்ட காரணத்தினாலே ஐயம் முழுதும் அறுப்பானாய், எந்த சந்தேகமும் இப்பொழுது ஆன்மாவுக்கு வராது. ஜீவபர ஐக்கியத்தை அடைந்து ஜீவனும் பரம் பிரம்மப்பொருளும் ஐக்கியம் ஒன்றாய்விடுகிறது. மோனமாய் அப்போது உரை உணர்வுக்கு எட்டாதவனாக ஆகிவிடுவான். மோனம் மோனம் பற்றி அவர் நிறைய அறிஞர் சொல்லியிருக்கார். மோனம்ன்றதுல உங்களுக்கு இந்த மௌனத்துல ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு. வாங்க மௌனம், இங்க மௌனம்ன்றது மனோமௌனத்தை சொல்ற மாதிரி. மனோமௌனம் கூட சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, மனோமௌனம்னா அந்த தத்துவம் ஒண்ணு இருக்குங்க. சடத்துவாகம் போற பொழுது மனம் இருந்து கொண்டிருக்குன்னா சடத்துவாவில ஒரு அத்துவாவில உள்ள இருக்கிறதான மனம். சடத்துவாவில தத்துவம் என்பது ஒண்ணு இருக்கு. அந்த தத்துவத்துல 36 தத்துவங்கள்ல மனம்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப சடத்துவாவையும் இங்க அபாவம் என்று தள்ளிப்படுகிற பொழுது அப்புறம் மனம் எங்கிருந்து வரும்? இந்த உடம்போட இருந்தாதான் நினைக்கிறது. எனக்கு மோட்சம் வேண்டாம் என்று ஆழ்வார் ஒரு இடத்துல சொல்றார். மெய்ஞான மோட்சத்துக்கு வந்தா நான் எதையும் செய்ய முடியாது. இங்க இருந்தா உனக்கு அபிஷேகம் பண்ணலாம், அலங்காரம் பண்ணலாம், தோத்திரம் பண்ணலாம். அங்கே எனக்கு தோத்திரம் பண்றதுக்கு வாய் வேணும். வாய் தத்துவம் வச்சே அறிவியே, அது போயிடுத்த. நெய்வாய் வேணும் பிச்சவியில தத்துவங்கள் தானே. தத்துவம் கடந்த நிலையிலே தத்துவாதீதனாக இருக்கிற இறைவனை வழிபாடு செய்கிற இவனும் தத்துவாதீதனாத்தான் ஆயிடலாம். தத்துவம் இருக்குன்னா இன்னமும் உங்களுக்கு மற்றதெல்லாம் சேர்ந்துருமே. அதனாலதான்
அச்சுதா அமரரேரே ஆயிரதன் கொடுந்தே என்னும் இச்சுவை தவிர யார் போய் இந்திரலோகமாலும் அச்சுவையும் வேண்டேன். அங்கே இந்த வேலையெல்லாம் இல்லை. அடியார்களும் கும்பிட்டு ஏற்றுவது அல்லாமல் வேற கூடு வேறு வேண்டாம் என்று சொல்லுவார்கள். பிரியமானதுதான் கூடும் அன்பினில் கும்பிடலே என்று ஊடும் வேண்டாதவர்களை விளங்கி அங்கே போனால் கும்பிடுறதுக்கு முடியாத சுவாமியை தனியாக கோயிலை வச்சு கும்பிட முடியும். அப்போ சுவாமி வேற நாங்கள் வேற எல்லாம் இருந்ததுக்கு தான் உண்டாகி போச்சு ரெண்டாம் ஜீவபுர ஐக்கியம் உண்டாகிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்போ சுவாமி தனியாக இல்லை. சுவாமி தனியாக இல்லைன்னா அவருக்கு என்ன வேலை இது செய்யும்? இந்த உடம்போடு இருக்கிற பொழுது நாம் அடைகின்ற பயனை காட்டிலும் உடம்பை விட்டற்பாடு ஒரு பயன் இருக்கிறதாக நம்முடைய அடியார்கள் யாரும் சரியா கருதல. உலக இன்பங்களை பெறுவதற்கும் இந்த உடம்பு தான் அவசியமா இருக்கிறது. இறைவனுக்கு பணிபுரிவதற்கும் இந்த உடம்பு தான் அவசியமா இருக்கிறது. இறைவனுக்கு தொண்டு செய்த உட்பாடு அதனாலே இறைவனை பார்த்து சந்தோஷப்படுவதும் இந்த மனம்தான். இவ்வளவு சௌகரியங்களும் இப்பொழுது இருக்கிற பொழுது இது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அடையக்கூடியது என்ன இருக்கிறது? இப்படி ஒரு விவாதம் நமக்கு வருகிறது. சொல்றாரு, ஜீவபுர ஐக்கியத்தை அடைந்து மோனமாய் பேசாம இருக்கிறதல்ல மோனம். மனம் இறத்த மனத்தார எதையும் நினைக்காம ஒரு நிமிஷம் இருந்து பாரு. உடம்பால இதையும் செய்யாம இருக்க முடியும். அது காஷ்ட மௌனம். கட்டையை போல உடம்பை சரி அசைவு கூட இல்லாமல் வாங் மௌனம் என்பது பேசாமல் இருக்கிறது. அதைத்தான் முக்காவதியே மௌனம். ஆனால் இவர் சொல்றது மனோமௌனம். மனமும் செயலற வேண்டும். அராப்புனை வேணியன் செயலுள் வேண்டும். அவிழ்ந்த அன்பால் புறாப்புனை தண்டயம் தாழ்வட வேண்டும். கொடிய ஐவர் பராக்கரல் வேண்டும். மனமும் பதைப்பெற வேண்டும் என்றால் இராப்பகரத்த இடத்தை இருக்க எழுந்தது. அந்த இடத்துல இராப்பகல் அத்த இடம் அது மாதிரி அவரும் இருக்க. வான் இந்து கதிரில்லாத நாடு அண்டி அப்படின்னு இன்னொரு இடத்துல வான் இந்து கதிர் இல்லாத நாடு அண்டி. சந்திரனும் இந்துன்னா சந்திரன், கதிர்னா சூரியன். சந்திர சூரியர்கள் இல்லாத இடம் அது. அங்கே அவர்கள் தேவையில்லை. இறைவன் பேரொழியாக இருக்கிற பொழுது அந்த இடத்துல வேற ஒரு வெளிச்சத்துக்கு வேலையே இல்லை. அது மின்மினி பூச்சி மாதிரி ஆயிடும். ஞானங்கள் பொறிகள் கூடி வானிந்து கதிரில்லாத நாடு கண்டு நமசிவாய வரையேறி நமசிவாய என்கின்ற அதனுடைய எல்லைக்கு செல்லும். மூலங்கள் உயிர்கள் மோகம் நான் என்பது அறிவிலாம் ஓமங்கி உருவமாகி மனவாகார நெருப்பாக வடிவமெடுத்து இவரும் ஜோதி சுரூபம் அவரும் ஜோதி சுரூபம். அது ஆடியும் உதவும் இல்லை அருள்களின் ஜோதி. அந்த ஜோதியில கலந்து இதுவும் ஜோதியாக தான் இருக்கு. நாயின்ப ரசமதான ஆனந்த அறிவிவாய அங்கே ஒரு சொல்றார். நாயின்ப ரசமதான ஆனந்த அறிவிவாய. நாதங்களோடு துலாவி விளையாடி இருவோம் ஓரந்தம் மருவி ரெண்டு பேரும் உண்டாகி ஞான வியாபிஞ்சை முதுகில் ஏறி ஞானம் என்கின்ற ஒரு பெரிய குதிரையின் முதுகிலே ஏறி உட்கார்ந்து உருவகமாக சொல்லப்பட்டது. குதிரை லோகங்கள் வளமதாட அருள்தாட நிறைய இடங்கள்.
சொன்ன கிரவுஞ்ச கிரி ஊடுருவத் துளைத்த வைவேல் வண்ண கடம்பின் மணிமாரை மார்வ மௌனத்தை உற்று சொல்லுவாங்க. மௌனத்தை உற்று உன்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் உண்டு. அதான் இங்க சொல்ற கடைசி என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடன். அதுதான் அவர் எல்லாம் மற என்னை இழந்த நலம் சொல்லுவார். இங்கேயும் ஒன்று என்ன இவர்களும் சொல்ல முடியாது. சொல்லலாமே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இவர்களும் சொல்ல முடியாது. சொல்லிட்டாங்கன்னா இவர்கள் அதை அடைந்தவர்கள் இல்லைனால் அதுக்காக யோசிக்கிறார். மோனமாய் நிர்விகற்பனாய் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாதவனாய். இப்போ ஆன்மா பலவித வேறுபாடுகளை அடைந்து கொண்டிருக்கிறது உலகத்துல. இந்த மாதிரி வேறுபாடுகள் எல்லாம் அப்புறம் இல்லை. முத்தமுத்தனாய் என்றும் விடுதலை அடைந்தவனாக ஆன்மா வாசனை கொண்ட கிழவன். வாசனை கொண்டதுனா என்ன? தன்னை இறைவனாக வாசனை கொண்ட கிழவன். இடையராமல் தன்னை இறைவனாக வாசனை பண்ணினால் இவன் இறைவன் ஆகிறார். அதனால இவன் இறைவன் அல்ல. இவன் இறைவன் அல்லாதவனாக இருந்தாலும் கூட இவன் தன்னை இடையராத உபாசனையினாலே இறைவனாக செய்து கொள்வானையானால் ஜீவனிடத்திலே சிவபாவனை ஏற்படுமானால் அப்பொழுது அவனே சிவனாக ஆகும். அதுதான் ஒரு சிவம் ஆக்கி அப்படிங்கிறார். ஆக்கின்னா அது ஏற்கனவே இல்லாமல் நடந்தது. அது செயற்கையாக சொல்லப்படுகிறது தவிர அது இயற்கையாக. இயற்கை என்ன? ஏற்கனவே வளசகிதனாக இருந்த இந்த ஆன்மா மலரகிதனாக ஆகி சிவசகிதனாக ஆகிவிட்டது. அதுக்காக அந்த இதில் கீழே பாருங்க. சிவஞானத்தால் தந்தையறிந்த முத்தன் சரியை முதலிய மூங்கனையும் இழந்து சிவனோடு ஐக்கியமாய் விளங்குதலையே பழகுவான். சடமாயும் ஒன்றாயும் உள்ளது நித்தமாயிருக்கும். 145 மேல விளக்கம் பாட்டுக்கு பொருளை நாம் பார்ப்போம். சடமாயும் ஒன்றாயும் உள்ளது நித்தமாயும் மண் போல. சடமாயும் பலவாயும் உள்ளது பானைகள் சட்டி எல்லாம். அதெல்லாம் தோன்றி நின்று ஒழுங்கும். மண் அழியாது. அது தோன்றி நின்று ஒழுங்குமானாலும் கூட திருப்பியும் மண்ணாடும். மண்ணுக்கு நிரந்தரம் உண்டு. சட்டி பானைக்கு நிரந்தரம் உருவடங்கு. கடம் முதலியன போல மண்ணும் மாயையில் தோன்றி நின்று ஒழுங்கல் இல்லையோ அப்படித்தானே வருகிறது. அப்படின்னா இங்க போய் அவசரப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் பூராத்தையும் விசாரிக்காது. ஒரு ஓமி சொன்னா எதுக்கு சொல்றாங்களோ அது வரைக்கும் வச்சுக்கணுமே தவிர எல்லாத்தையும் புலிபோல பாய்ந்தான்னு சொன்னா பாய்ச்சல்ல புலிபோலத்தான் சொன்னதே தவிர புலியை போல வாலும் தோலும் வடியும் வண்ணமும் இருக்கிறதுன்னு சொன்னா அர்த்தம் சொல்ல முடியாது. அதனால இந்த கேள்வி எல்லாம் அதிக பிரசித்தம். சித்தாந்தத்துல எல்லாம் ரொம்ப கேள்விகள். சந்திராஜித்திரையும் மாணவனோடு சந்தானம் போயிட்டுலாம் அவர் சொல்றார். உபதேசாகத்திரையும் சொல்லிட்டு ஒரு 1000 ஸ்லோகங்கள் விரிவாக சங்கர பொருள்
தட்சிணாமூர்த்தி மானச உல்லாசம்ன்றது சும்மா ஒரு 9 ஸ்லோகங்களில் இருக்கக்கூடிய மாதிரி விரிவான உரை வந்து கிட்டத்தட்ட அது 1000 பக்கங்களுக்கு. அதில் உங்களுக்கு வந்து அதில் கேள்வி நீங்கள் கேட்டுட்டோம்னா அடைக்கிடுவோம். இது வந்து அதிக கேள்வியெல்லாம் கேட்டுட்டோம், சொல்கிறத கேட்டுட்டு வாங்கி இந்த சாஸ்திரத்தையும் நாம் கேட்கறது என்னமோ சித்தாந்தம் என்றால் என்ன, வினா எழுப்பி மேல் வினா எழுப்ப வேண்டாதபடி அதற்கு பதில் சொல்லி முடித்த முடிவுன்னு அர்த்தமெல்லாம் சொல்லுவோம். ஆனால் பம்பு முடிச்ச மட்டும் ஒரு கேள்வி கேட்டான்னா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. எல்லா சமய சித்தாந்தங்கள்லையும் இந்த நிலை உண்டு. முடிஞ்சு வச்சு சொல்லுது. இப்போ நான் என்ன பண்ணுறோம், ஆணவம் என்பதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லணும். அது ஏன் வச்சுக்கணும்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. இருக்கா இல்லையா சொல்லுங்க. அது இருக்கு. இப்ப 3 பொருள் நிச்சயம் வச்சு கொண்டால்தான் பல கேள்விகள் இல்லாமல் வாழ முடியும். இந்த மாதிரி நேரங்களில் கேள்விகளை சிலவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி ஏற்றுக்கொள்றது? அதுக்குத்தான் காட்சி பிரமாணம் உபயோகப்படுறதுன்னா அனுமான பிரமாணத்தை வச்சு ஏற்றுக்கொள்ளுங்க. அனுமான பிரமாணம் எல்லாத்துக்கும் வராது. ஆகியனால அனுமான பிரமாணம்ன்றது காரண காரியங்களில் ஏதாவது ஒன்று புலப்படணும். அப்பத்தான் அனுமான பிரமாணம் பண்ணணும். புகையை பார்த்தா தான் அங்க நெருப்பு இருக்குன்னு சொல்லலாம். புகை காரியம், நெருப்பு காரணம். இந்த காரண காரியத்தில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு புலப்பட்டால்தான் இன்னொன்றை நிச்சயம் பண்றதுக்கு அனுமானம் உதவும். எதுவுமே புலப்படாத விஷயத்தில் என்ன அனுமான பிரமாணத்தை கொண்டு வருகிறது? இந்த மாதிரி நேரங்களில் ஆகம பிரமாணம் தான் சரி. ஆகமத்திலே முப்பொருள் உண்மை நிச்சயம் என்று சொல்லப்பட்டுவிட்டது. மெய்கண்டார் சொல்லிட்டார்கள். அதனால அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அதுக்கு மேலே அந்த போய் கேள்வி கேட்காது. கொஞ்சம் மெய்கண்டாக சந்தேகப்படுறீங்கன்னு அர்த்தம். அவர் வந்து ஒரு ஞான ஆசிரியராக இருந்தவர். நீங்க வந்து எல்லாரும் உங்களுடைய குறையறிவுகளை வைத்துக் கொண்டு அதை ஆராய்ச்சி பண்றதுக்கு முடியாது. விவகாரங்கள் எல்லாம் என்னடா அவர் சொன்னார், உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, வெளியில போய் பேசக்கூடாது. சந்தேகம் இல்லைன்னு சொன்னா சாஸ்திரம் சரியா தெரியலன்னு அர்த்தம். சந்தேகம் வந்தா சாஸ்திரம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. படிக்க சந்தேகங்கள் அதிக வந்திருக்கிறாங்க. அந்த சந்தேகங்களுக்கு ஆச்சாரியர்களிடம் மேல இருக்கிற பக்தி தான் விடைதல், வேற ஒன்றும் விடைதல். சில அனுபவங்களை பார்த்து சில விடைகளை பார்த்து, இந்த அனுபவங்களை கூட நீங்க ஏதோ எட்டை இருந்து தான் பார்க்க முடியும் தவிர அந்த அனுபவம் நீங்களா இருந்து பார்க்க முடியும். உவமைகள் எல்லாம் ஏகதேசமாதலில், அதுதான் இவ்வளவு நேரம் சொன்னேன். அது கடாருங்க, அது கேள்வியே இல்லை, தூக்கி அடிச்சுட்டார் பெருவாசத்தில் சொன்னாரு. காரண பிரபஞ்சமாகிய மாயை அது ஒன்றாயும் சடமாயும் இருத்தலில் நித்தம். அந்த மாயையும் தோன்றி நின்று ஒடுங்குவதுதான். அது பறிக்கிற விஷயத்தில் தான் அது தோன்றும். வேண்டும் போது வெளிவருவதாய் தன்னுள் வைத்துக் கொண்டிருக்கின்ற வைப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு காலத்து தோன்றி ஒரு காலத்து ஒடுங்கிவிடக்கூடிய தன்மை படைத்தது தான் அதுவும் மாயை. அதுதான் இங்க கேள்வி கேட்கிறாங்க. காரிய பிரபஞ்சமாகிய உலகப் பொருள்கள் பலவாயும் சடமாயும் காணப்படுதலில் அது தோன்றி நின்று ஒடுங்குனவாம் ஆதலில் ஆதி பிரபஞ்சமெல்லாம் இன்னமே யாவும் அனித்தமே. பிரபஞ்சமும் அனித்தமும் தான், பிரபஞ்ச காரணமும் அனித்தமும் தான். எல்லாம் இறைவனுடைய சங்கற்பத்தினாலே உறுதி தேவை. அதான் நித்தம், அதாவது என்றும் ஒருதன்மையாய் உள்ளது. அனித்தம் என்றும் ஒருதன்மையாய் இல்லாது. இவ்வாறெண்ணி நித்தம் அனித்தம் என்பன உண்மை இன்மை அப்படின்னு அர்த்தம் கொள்ளாதீங்க. நித்தம்னா உண்மை,
இல்லைன்னு அர்த்தம் விடாது. எனக்கு கொண்டு காணப்படும் உள்பொருளை இல்பொருள் என்று சொல்லிவிடக்கூடாது. காணப்படும் உள்பொருள் இந்த உலகம், உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் இதெல்லாம் காணப்படுகிறது. இதை போய் இல்லை என்று மாயாவாதி சொல்லும்போது, அத்வைதத்தை சொல்லுகிற போது எல்லாமே ஒரு மாயை தான். சிப்பியில் வெள்ளி போல அது விவரம் தெரிஞ்சா அது சிப்பி தான், அது வெள்ளி அல்லன்றது விவேகம் உண்டாகிறது. விவேகத்துக்கு முந்தி இருக்கிற நிலைமை வேற, விவேகம் வந்த ஒற்பாடு இருக்கிற நிலைமை வேற. பழைய காலத்துல கால்நாவில் காக்கா பொண்ணை வச்சு ஒரு ரூபான்னு ஏமாத்துவோம். அது பெரிய உற்சவங்கள்ல பொறிக்கடை வச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட தான் ஏமாத்துவோம். இன்னும் அவன் தான் அவசரமாக அதில் வச்சு ஒன்று சிகரெட்டுலேருந்து அந்த பாதிப்பை எடுத்து வச்சு நல்லா அனுப்பி அவன் அவசரத்தில் வாங்கி போட்டு ஒரு பாக்கெட்டை கொடுப்பாங்க, தின்னு முடிச்சுக்குவோம். அப்புறம் அவங்க போய் எழுதும்போது தான் தெரியும். இதெல்லாம் அது போல இருக்காங்க. மாயாவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகம் அந்த மாதிரி ஒரு தோற்றத்தினாலே இருக்கிற மாதிரி தெரியுதே தவிர உண்மையிலே இது ஒன்றும் இல்லை. அதுதான் அத்துவாக்கள் ஆறும் உள்ளது என்னும் உணர்வுக்கு விடயமாதலில் பாவமான சடாதம். பாவமான நாம் பாதிக்கின்றோம். இது எப்படி இப்போ பாதித்ததுன்னா உள்ள பொருளைத்தான் நீங்க பாதிக்கணும். உட்கார்ந்து இருந்த இடத்துல உங்க அப்பாவை நினைக்கிறீங்கன்னு சொன்னா உங்க அப்பாவை நீங்க பார்த்துருக்கணும். அவர் இருந்தபோது இருந்து நீங்க பார்த்துருந்தாதான் உங்க அப்பாவை நீங்க நினைக்கணும். பார்க்காத உங்க தாத்தாவை நான் நினைக்கிறேன்னு சொன்னா நடக்காது. அவருடைய போட்டோவை வச்சு நினைப்பீங்க. போட்டோ பார்த்துருக்கீங்கல்ல, அப்ப அது பாவம். பாதிக்கப்படுவது என்பதனால் அந்த பொருள் ஏற்கனவே இருந்தால்தான் பாதிக்கப்படும். இல்லாத பொருளை பாதிக்க முடியாது. இறைவனை எப்படி இவன் பாதிக்க முடியும்? இறைவன் பார்த்தது இல்லையே. இப்படியும் இன்னிரத்தன் இவ்வண்டத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டக்கூடாதுன்றார. இதெல்லாம் என்ன? அதானே கேட்கிறோம். நாம இப்ப இருக்கிற இப்படியே ஆண்டவர்கிட்ட போக வேண்டாம். திருவள்ளூருக்கு எரியா தாடி மீச அண்ணாவுடைய புறவுருவம் நடந்த போது பாரதிதாசன் கேட்டாரு, ஏன் என்ன கூட கிராஃப் வச்சுட்டு இருக்க மாட்டாரு திருவள்ளூர்? திருவள்ளூர் படம் போடுறதுனால தாடி வச்சு போட்டுட்டு இருக்கானே அப்படின்னா. அதனால என்ன சொல்றோம், திருவள்ளூர் நாம் யாரும் பார்த்ததில்லை. அவருடைய அறிவாற்றலையும் மற்றத்தையும் பார்த்தா இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்றாரு. கிராப் வச்சவனுக்கு பார்த்தா அறிவாற்றலாம் இருக்காதா? அவன் இந்த மாதிரி நூலெல்லாம் எழுதிட மாட்டானா? அது மொட்டை அடிச்சு இல்லை தாடி வச்சு இல்லை தலைமுடியை வளைச்சு சடையை வச்சு இப்படிலாம் காட்டிட்டான் அப்படின்னு. இது பாவம். நாம பார்த்திருந்தால்தான் அதை சொல்ல முடியும். தவிர பாராத போதும் நம்ம மனசுல கற்பித்து கொண்ட கற்பிதமே தவிர அது வேற ஒன்றும் இல்லை. அதனால்தான் நீங்க தியானம் பண்றது கூட பாவனையில இப்ப நீங்க பார்த்த இறைவனுடைய வடிவத்தை தியானம் பண்ணலாமே தவிர உண்மையான இறைவனுடைய வடிவத்தை நீங்க தியானம் பண்ண முடியாது. ஏன்னா அதை நீங்க பார்த்தது இல்லை. பார்த்த பொருள் தான் உங்களுக்கு பாதிக்க வரும். இல்லது பாவம். அதுதான் சொல்றாங்க. பாவம் உண்மை, அபாவம் இன்மை. அத்துவாக்கள் ஆரணையும் கடந்த இடத்து பரம்பொருள் விளங்கி தோன்றும். தோன்றினும் இதுகாரும் கண்டறிந்த பொருள்கள் ஒன்றனோடும் அதை உபமித்து அறிதல் கூடாது. எதோடையும் அதை சேர்த்து பார்த்து அறிய முடியாது. அதனால சூன்யமே என எண்ணப்படும். வரினும் அது சூன்யமானால் இன்பம் தருவதில்லை. இன்பம் தருவதால சூன்யமான. எனவே சிவபரம்பொருளாகிய ஜோதி அது இன்பம் தருகிறதுனாலே அது இல்லாத பொருள் அல்ல, அது இருக்கிற பொருள் தான். அதனால நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறது. அந்த தீர்வை தரக்கூடிய ஆற்றல் அந்த பொருளுக்கு இருக்கிற அப்படின்னாலே அந்த பொருள் உள்ளதுதான் அப்படின்ற ஒரு நிச்சயத்துக்கு நாம வருகிறோம். அதனால் பாவனை சடத்துவாவும் போதியதோர் அபாவம் சூன்யமும் கடந்து அப்படின்னார். சகல வாதனைகளையும் நீக்கின்றார். அத்துவாக்களை கடந்த இடத்து முதல்வன் சூன்யம் போல் தோன்றுவன். அத்துவாக்களையும் கடந்து விட்டால் என்னாச்சு? இறைவன் இல்லாதவனை போல தோன்றுகிறான். இந்த எதை வச்சு தீர்மானம் பண்றது? எதை பற்றி இது நினைக்கணுமோ அந்த இதெல்லாம் அத்துவாக்கள் இல்லை அடங்கி கிடக்கும். அத்துவாக்கள் கடந்து போகிற போது அந்த கருவிகரணங்கள் எல்லாம் போயிடும். அப்படி எப்படி இந்த உயிர் எதை வச்சு நினைக்கும்? நினைக்கும்னு சொன்னா அப்ப மனம் பண்ணும். அது இல்லை.
அத்வாக்களை கடந்து விட்ட ஒரு ஆன்மாவுக்கு மனம் முதலாகிய கரணங்கள் இல்லை. அதனால்தான் இங்க சொல்றாரு, நிற்குணனாய் இன்பலனாய் நித்யானந்தனாய் தற்பரமாய் நின்ற தனி முதல்வன் அற்புதம் போல் ஆனா அறிவாய் அழகறந்து தோன்றானோ வாணியே முதல் களையில் வான் முதலாகிய 36 தத்துவங்களையும் களைந்தார். இளநீட்டி காற்று ஆகாயம் என்பதை ஆகாயத்திலிருந்து பார்த்து கணக்கு போட்டார்கள். நாம் இங்கேருந்து கணக்கு போட்டு நிலத்தை கடைசியில் வைப்போம். இங்கே அவர் விருண்டார் சொல்லுகிற பொழுது வாணிய முதல் களையும் வான், அப்போ ஆகாயத்திலிருந்து மேலே வாங்க, நிலம் கடைசியில் வரும். அப்போ அப்படியே சொல்லிக்கொண்டு ஆண்டு தத்துவம் 24 வித்யா தத்துவம் 7 அப்படியே கொண்டு கூட்டி கொடுத்தார். அற்புதம் என்பது அற்புதம் போல இவ்விடத்து சூனியத்தை குறித்தது. அற்புதம்னா என்ன? இல்லாத. ஐயம் என்ன? இருந்தாலும் வியப்பு குறித்தது. அதிசயம் வேற, அற்புதம் வேற. ஓமையினுடைய வகைகளை சொல்லும்போது அற்புத ஓமை, அதிசய ஓமை என்றெல்லாம் சொல்லுவாங்க. இல்லாத பொருளை உண்மையாக சொல்லுகிற பொழுது இல்பொருள் ஓமை என்று நாம் சொல்லுவோம். அந்த படம் அற்புத ஓமை என்று அற்புதம். அக்கரம் அழியாதது. ஞானம் வந்த விளக்கம் சரியாதிகளை இவர் வேண்டாம் என தானே சங்கற்பித்து விடுதல் கூடாது. நாம் ஏற்கனவே சொன்னதுதான். ஞானம் வந்த வெற்பாடு எனக்கு இனிமேல் சரிகிரி ஓரணம் எல்லாம் வேண்டியில்லை, அது இந்தியாவுக்கு ஒரு இடமே இல்லை. அது தானாக கடந்து போகிறது. உறங்கினவன் கைப்பொருள் நழுவுமாறு போல நழுவ வேண்டும். தூங்கி கொண்டிருக்கிறான், அவன் கையில எதிர நானா நல்லா தூங்க போறேன், அதனால பொருள் வேண்டாம்னு கீழே போடுற மாதிரி இல்லை. அவன் தூங்குகிற போது தன்னை அறியாமல் கை நழுவி அது அதுக்கு மேல பாருங்க. சிவம் நான் கொண்டு வேறும், இது அடிக்கடி நாம் சொல்லிட்டு இருக்கிறதான். சிவமும் நானும் பொருள்தன்மையால் வேறும் கலப்பால் ஒன்றும் என அறிந்து சிவனோடு ஐக்கியமாய் நிற்கலை உணர வேண்டும். அதுதான் ஐயம் முழுதும் அறப்போனாய் சீவபர ஐக்கியத்தை அடைந்து உணர்கின்ற போதமும் இறந்து நிற்க வேண்டும். அதுதான் மோனம். உணர்கின்ற போதமும் நான் இறைவனை அனுபவிக்கின்றேன் என்கின்ற நினைப்பு கூட உனக்கு வரக்கூடாது. அதுக்குத்தான் மோனமாய். அந்நிலையிலும் அதீதப்பட வேண்டும். அந்த நிலையில அதீதப்படுதல் என்றால் என்ன? எதையுமே சிந்திக்காமல் எதையுமே அனுபவிக்காமல் இருக்கிற உயர்ந்த நிலை. அதான் நிர்விகற்பனாய், எந்த வேறுபாடும் இல்லாதவனாக சிவமாயே நிற்க வேண்டும். சிவத்துக்கு எந்த வேறுபாடும் இல்லை. அதுபோல இந்த ஆன்மா ஆக வேண்டும் அப்படின்றார். இவ்வாறு பழகுவது ஜீவன் முக்தனுடைய கடமை. இது கூட பழகுவதுதான். ஏன்னா ஜீவன் முக்தனாக இருக்கிறவனுக்கு தத்துவங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தத்துவாதீதனாக தன்னை ஆக்கிக்கொண்டு பழகணும். அடுத்தபடி பாருங்க. நிற்குணனாய் நிர்மலமாய் நிர்விகற்பமாய் நித்த நிரஞ்சன நிராதார நிராமயமாய் நிர்ந்தது மறுப்புக்காக வருகிற வார்த்தை. நிற்குணனாய்னா குணம் இல்லாதவன் இறைவன். இறைவன் தான் சொல்றாங்க வார்த்தை. நிற்குணமாய் நிர்மலமாய் மலமற்றவன் நிர்விகற்பமாய் எந்த வேறுபாடுகளும் இல்லாதவன் நித்தன் நிரஞ்சனன். அஞ்சனன் என்றால் மை மாதிரி இருட்டு, அந்த மாதிரி இல்லாதவன். நிராதாரன். நிராதாரன்னா எந்த பற்றுக்கோடும் இறைவனுக்கு கிடையாது. நிராமயம். நிராமயம் ஆமயம்னா பிறப்பிறப்பு உள்ளவன். நிராமயம்னா பிறப்பிறப்பு இல்லாதவன். அற்புதமாய் முன்பு அறியாத நிலையிலே இருக்கிறது. இந்த மாதிரி ஒருத்தரை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம்னா அது அற்புதம் இல்லை. இதுவரையிலும் பாராத ஒரு பொருளாக அவன் பிராகிருத அப்பிரமேயம்.
பிராகிருதம்னா இயல்பாக இருக்கிறவன், தயாரிக்கப்பட்டவன் அல்ல. அப்பிரமேயம்னா அளவுகளால் வரையறுக்கப்படாதவன். இவன் இப்படியன், இப்படி இருப்பான் என்றெல்லாம் அவனை வரையறை செய்ய முடியாது. பிரமேயம்னா அளவு, பிரமாணங்களினால் அளவெடுக்கப்படுவது பிரமேயம். அப்பிரமேயம் அசந்தேகம், அசந்தேக மாயா விபாவியமாய் சூக்குமமாய் தற்பரமாய் ஞான விழியால் காணும் விசுத்த சாஸ்வதம். விசுத்தன்னு சிறப்பான, சாஸ்வதமாய், சாஸ்வதம் என்றும் உள்ளது, நிலைபெறுது. சர்வ சர்வ கடமாகி எல்லாவற்றிலும் எவ்விடத்திலும் இருக்கக்கூடியதாக, சிற்பரமாய் சர்வதேமுக சர்வதோமுக எதிலும் தோன்றக்கூடியது, வியாபகம் எங்கும் வியாபித்திருக்கிறது. இப்படிப்பட்ட சிவனை தன்னிடத்திலே பின்னமர இந்த ஜீவன் முக்தனானவன் தன்னிடத்திலேயே அந்த சிவம் இருக்கிற மாதிரி தன்னை பாவனை செய்து கொள்ள வேண்டும். அந்த பாவனையிலே இவன் வலுப்பட வலுப்பட இவனே சிவமாய், அதனால் சிவமான் தன்மை வரும். இதுதான் சொல்ல அடுத்த பாட்டு. மந்திரம், பதம், வர்ணம், புவனம், தத்துவங்கள், மறுவு கரையாதி, இவைகளெல்லாம் மூர்த்தா அமூர்த்தமாய். மூர்த்தம்னா வடிவு உடையது, அமூர்த்தம்னா வடிவற்றது. முந்து பிரக்கிரியா மார்க்கங்களாய், மார்க்கங்களாம் அன்றனும். பிரக்கிரியான செயற்படுத்தக்கூடக்கூடிய அண்டங்கள். அந்த அண்டம் ஒன்று தன்னிடத்திருப்பதாகவே, எப்படி சர்வாண்டங்களும் இறைவனிடத்தில் இருக்கிறதோ அதை போல பிரக்ரியா மார்க்கமாக இருக்கக்கூடிய அண்டம் முழுவதும் தன்னிடத்தில் இருப்பதாகவே கண்டோம். யாரு? இந்த ஜீவன் முக்தன். ஏன்னா இவன் தன்னை சிவமாகவே பாவிக்கிறவன் ஆகியனாலே எல்லாமே தன்னிடத்தில் இருப்பதாக காண்கிறான். அவன் சந்ததமும் சர்வ தரிசன சர்வக்கிரனாய், சர்வ பரிபூரண நின்மல நிமுக்தனுமாய் வந்த கேவல பூத. கேவலம்னா ரொம்ப சிறந்த உயர்ந்த இடம், ரொம்ப கீழே போகக்கூடாது, கேவலம் ஆகிட்டார். கேவல பூத நிரதிசய ஆனந்தமயனாய், இயற்பிற்கு அப்பாற்பட்ட இன்பமயமாக இருக்கிறார். சிவ சாட்சா்காரதையான சிவபெருமான் தன்னிடத்திலே வெளிப்பட விளங்கக்கூடியவனாக இந்த ஜீவன் முக்தன் இருக்கிறார். இதுவரையிலேயே ஜீவன் முக்தனை தயார்பட்டார். இப்போது ஜீவன் முக்தன் சிவமாகவே இருக்கிறார். இதுதான் முடிஞ்ச நிலை. இதுக்கு மேல பேசாதுங்கிறது. சரி, கேட்க ஒருவசனமாகவே, ஒருவசனமாகவே முடிந்த பொருள் உரைப்பு. ஒன்றாக காண்பதுவே காட்சி. தனித்தனியா இறைவனை பார்க்காமல் எல்லாம் ஒன்றாக இருக்கிறது. சர்வாண்டங்களும் சிவன்தான், சர்வமும் சிவன்தான். சிவன் வேற, இது வேற. ஒன்றாக காண்பதுவே காட்சி. புலனைந்தும் வென்ற அந்த இரவே வீரம். பழைய பாடல். அதை ஒரு வசனமாகவே முடிந்த பொருள் உரைத்தோம். ஒன்றாக காண்பதே காட்சி. சும்மா என்ன கேள்வி கேட்டுருக்கீங்கன்னா என்ன ஆகும்? 4-5 வார்த்தையா சொல்லணும். அது பெருவசனம், ஒரு வசனம் இல்லை. அதுதான் சொல்றாரு. திரும்ப ஒரு வசனமாக நீ பலபட கேட்டாலும், திரும்ப திரும்ப அப்படி இப்படி வளைச்சு வளைச்சு நீ கேள்வி கேட்டாலும் இன்னும் நாம் நிகழ்த்துவது இந்த உபதேசம். இதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். இதுக்கு மேல வேற எந்த உபதேசத்தையும் சொல்லிட்டு தரும் வசன சமுதாயம் பல பொருளும் விளைக்கும் தடுமாறாது. வசன சமுதாயம் உரைக்கூட்டம் இருக்கிறதே, பேச்சு, அது பல பொருளையும் விளைக்கும். சொல்ல சொல்ல ஏதாவது பல பொருளையும் இது விளக்கிக் கொண்டே இருக்குது.
நீ அதிகம் பேசக்கூடாது இந்த விஷயங்கள், நீ மௌனமா இருக்கிறது. பலபொருளும் விளக்கும் தடுமாறாது வேகமாய் தானியே தானாகி, தானி ஜீவன் முக்தன் தானி தானாகி இறைவனாகி நிர்வசனமாய் பேச்சில்லாதவனாக ஏசா அனுபூதி பிறந்ததுன்னு சொல்றாருல்ல. பூசாமணியின் துயிலும் முனைவான நேசா முருகா நினைதன் பொருளால் ஆசானிகளம் தோளாயினது ஏசா அனுபூதி அதான் சொல்றாரு. நிர்வசனமாய் பேச்சில்லாதவனாக நிர்வசனமாய் ஞானம் மோனம் ஒன்று நீதி, ஞானம் மோனம் ஒன்றுமே இல்லாம இல்லாத நிலையின்றி நின்ற நிலை. அது இல்லாத நிலைன்னு சொல்ல முடியாது, அதுவும் இல்லை. இருக்கானான்னு தெரியல, இல்லைன்னு தெரியல, என்னன்னு சொல்ல முடியலன்னு தெரிஞ்சுக்குள்ள ஒரே வார்த்தை. இப்ப ஆன்மா இறைவனோடு ஒன்றாகிவிட்டது. தேவர ஐக்கியத்தினாலே சிவனேயாக இருக்கிறான். இருக்கிறான் என்பதையும் அவன் தெரிந்து கொள்ளவில்லை. தெரிந்து கொண்டால் அதுவும் உபகாரத்துக்கு வந்துடும். அதனால்தான் இல்லாத நிலையின்றி நின்ற நிலை. நின்ற நிலை இல்லாத நிலையின்றி நின்ற நிலை என்ன? எப்படி இருக்கிறான், என்ன ஆனான்னு எதுவுமே தெரியல. ஒரு விமானம் கடலுக்குள்ள போய் மறைஞ்சு போச்சு, அது எப்படின்னு தெரியல. அது இல்லாத நிலையின்றி நின்ற நிலை. இருக்கா இல்லையா, எங்க இருக்கு? 30 நாள் போச்சுன்னா ஆகக்கூடாது, அந்த ஒய்குறிப்பு கூட வராது. இது எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் ஜீவன் முக்தன் கடைசியில சிவத்தோடு ஒன்றாகி. இதுக்கு மேல இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடாது என்பது அவரே சொல்லிட்டார். அதனால பாட மரத்தில் உங்களுக்கு இதை வந்து கப்பியே கிடையாது. சத்திய வாசகம் உரைத்து, உண்மையான வார்த்தை இதை சொல்றேன். முன்னும் இன்னும் உரைக்கும். முன்னாலேயும் நான் சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். சாட்சாத்காரதையாம் தாதான்மிய சம்பந்தம். சாட்சாத்காரம் என்ன? எல்லாவற்றோடும் ஒன்றாயிருக்கின்ற, எங்க பார்த்தாலும் அது தெரிகிறது, எல்லாம் இறைவன்மயமாக இருக்கிறது. அப்ப சாட்சாத்காரதையாகின்ற தாதான்மிய சம்பந்தம். தாதான்மிய சம்பந்தம் என்ன? நெருப்பின் சூட்டு போல பிரிக்க முடியாத சம்பந்தம். அதான் சுத்தாத்விதம். சுத்தாத்விதம் அத்திவிதம் என்பதற்கும் சுத்தாத்விதம் என்பதற்கும் வேறுபாடு. அத்திவிதம் பிரிக்கக்கூடியது, சுத்தாத்விதம் பிரிக்க முடியாது. இறைவனோடு இந்த ஆன்மா ஒன்று கலந்து விட்டால் திரும்ப சுருக்கமா சொன்னார் அவர் திருவள்ளுவர், மற்ற இருந்து வாரான் கற்று கொண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர், மற்ற இருந்து வாராது திரும்ப வரமாட்டார். நான் பாவனாங்க என்பவர் தில்லையின் இடையில் சென்று கலந்தவர் திரும்பியும் வருவார். கீர்த்தனையில் அவர் பார்த்தார், அதுவும் தத்துவம் தான். சிதம்பர வெளியிலே போய் கலந்து விட்டவர்கள் திரும்பியும் வரமாட்டார்கள். மாணிக்கவாசகர் திரும்பி வருவாரா? சுந்தரர் திரும்பி வருவார். மாணிக்கவாசகர் திரும்பி வருவார். இதுதான் சுத்தாத்விதம். இதுவே திரும்பாத முக்தி. திவிதாத்விதம் திவிதம் இதெல்லாம் அதோபாகமாகும். அதோபாகம் முன்னாலே சொல்லக்கூடிய விஷயம். அதன் அதோபாகம் துவிதம் அதோபாகமாகும். அதாவது இறைவன் உயிரும் வேறாகவே இருக்கும் என்று சொல்லுகிற துவிதம் இருக்கிறது பாருங்க, மாத்தூருடைய கொள்கை. அது அதோபாகம், பின்பாகம். அதை முதல்ல எடுத்துக் கொள்ளக்கூடிய சித்தாந்தம் இல்லை.
அதுக்கு மீறணும். ஒத்த அசாதாரண சாதாரண கற்பிதங்கள் உணர்த்து சுயம் பிரகாசமாய் எங்கும் நிலைவாய் தத்துவ அதீதமாய் தனையறிதல். தத்துவங்களுக்கு உள்ளே இருக்கிறவன் தன்னை தத்துவ அதீதமாக தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். அதான் முக்தி. அதுக்காக சொன்னார். இந்த உரையில பாருங்க, ஒத்த அசாதாரண சாதாரண கற்பிதங்கள் உண்டு. அசாதாரணம் என்றால் சிறப்பு, சாதாரணம்னா பொது. பொதுத்தன்மைகளையும் சிறப்புத்தன்மைகளையும் உணர்ந்து, இறைவனுக்கு பொதுத்தன்மை என்பது வேறு, சிறப்புத்தன்மை என்பது வேறு. பல இடங்கள்ல நாம் சொல்லுவோம், இறைவனுக்கு சிறப்புத்தன்மை என்பது சொரூப லட்சணம். சொரூப லட்சணத்தையும் கடத்த லட்சணத்தையும் சேர்த்து உன்னோட குழப்பக்கூடாது. அது அசாதாரணம், சாதாரணம். அசாதாரணம்னா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இல்லை. சுவர் மைப்படிந்த கண்ணாளம் தானும் கட்சி மயானத்தான் வாசடையான் என் இன்னல்லால் இதுவரையிலும் இருக்கிறது சாதாரணம். அவன் மைப்பொடிந்த கண்ணாள், அவன் தான் தனியா இருக்கான். கட்சி மயானத்தான், கட்சி மயானம் என்கின்ற இடத்துல அவன் தனக்கு இது இடமாக வைத்துக் கொண்டிருக்கிறான். வாசடையன் என்ற சடையில் உடையவன். இதெல்லாம் அவனுக்கு ஒரு உருவம் கற்பித்திருக்கிறது. சக்தி சம்பன்னனாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வரும். இதெல்லாம் சாதாரண எல்லாருக்கும் உள்ளது. ஆனால் ஒப்புடைய நல்லன், ஓரூர நல்லன், ஒருவ நல்லன், ஓர் ஓமன் இல்லி, அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவனருடைய கண்ணாக காணி நல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டுனாது என்று சொல்லுகிற அந்த நிலைகள் அசாதாரணம். எல்லாருக்கும் அப்படி இல்லை. அது ஒருத்தருக்கு தான் அப்படி இருக்கிறது. அது சிறப்புத்தன்மை. அதைத்தான் சொரூப லட்சணம். சொரூப லட்சணத்தையும் கடத்த லட்சணத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்க சாமி இப்படி இருக்காருன்னா உங்க கோயில்ல 10 சாமி வச்சிருக்கீங்களேன்னு கேட்கறான். 10 சாமி இருக்கிறது வேற, மொத்த சாமிக்கும் உருவமே கிடையாதுன்னு சொல்றது. இறைவன் உருவமா அருவமா அருவுருவமான்னு கேட்டா இறைவன் உருவமும் இல்லை, அருவமும் இல்லை, அருவுருவமும். இதுதான் அவனுடைய நிலை. இதுல இருந்து சைவத்துல எல்லா விஷயமும் இருக்கு. அப்ப இதுல இருந்து ஒரு வார்த்தையை இறைவன் உருவம் உடையவன் என்பதை ஒரு சமயம் எடுத்துக்கொண்டது. இறைவன் அருவமானவனை தவிர அவனுக்கு உருவம் வைக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் போன்ற சில சமயங்கள் எடுத்துக்கொண்டன. ஒவ்வொரு சமயம் அதிலிருந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டது. இது சாதாரணத்தையும் அசாதாரணத்தையும் போட்டு குழப்பனதுனால வந்தது. நாம் என்ன சொல்றோம், அது அசாதாரணம் வேற சொரூப லட்சணம், சாதாரணம் வேற. நீ சாதாரணத்தை போட்டு சொல்லாதீங்க. இந்த சாதாரணம் எதுக்காகன்னா இந்த சாதாரணங்களுக்காக. சாதாரணம் இல்லைன்னா இவர்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இவர்களுக்கு தகுந்த முறையில தானே இது தர வேண்டியதா இருக்கிறது. குழந்தை கையில ஒரு பொன் கண்ணத்தை கொடுத்து அது என்ன பண்ணும்? அது பொன் கண்ணம், அது வேல்யூ அதிகம்னு நினைச்சிட்டு ஹீரோவில் பூட்டுட்டு வேற சொப்பு தூக்கின்னு விளையாட போகாது, அதையே எடுத்துட்டு விளையாட போகும். அதனால நாம் என்ன பண்ணியிருக்கோம், உருவம்னு கொடுத்துட்டு அதுவே தான் கடவுள்னு சொல்லாம நீ பயிற்சி பண்ணி உங்க அனுபவத்தில் அடைவதற்கும் வழிபாடு செய்வதற்கும் உனக்கு இந்த உருவத்தை கொடுத்துருக்கிறான்பா, இது வரைக்கும் வச்சுக்கோ. அதுக்கு பிறகு அவன் உருவமற்றவன் என்பதை அப்புறம் கடைசியா கூறுவது. இங்கு சாதாரணமும் தேவை இருக்கிறது, அசாதாரணமும் தேவை இருக்கிறது. சாதாரணத்தை அசாதாரணமாக வாங்கக்கூடாது. ஒரு அன்பர் வராரு, அவர் அழைச்சிட்டு போறோம். நான் வழக்கமாக சொல்றேன், வெளியில ஒரு நிற்கிற போது இதுல ஒரு பையன் ஒரு பை தூக்கிட்டு போறான். சின்ன பையன், பள்ளிக்கூடத்துக்கு யாரும் எங்க அப்பா. அப்புறம் அங்கிருந்து போய் தாவாரத்துக்கு போனா அங்க ஒரு இடம் இருக்கிறது. அங்க ஒரு வாலிபன் டிகிரி வாங்குற போது எடுத்த போறாரு. இது யாரு? எங்க அப்பா. அப்புறம் அங்கிருந்து கூடத்துக்கு போனோம்னா அங்க ஒரு படம் இருக்கிறது. அந்த படத்துல கணவனும் மனைவியுமாக 2 பேர் இருக்காங்க.
கடையில போனா அதுல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, வயசானவர். சக்தியத்தை பூர்த்தியும் போது எடுத்து மாட்டான் படம். யாருங்க? எங்க அப்பாங்க. உங்களுக்கு எத்தனை அப்பான்னு கேட்டு கேட்கலாமா? உங்க அப்பா தான்யா. அவர் சின்ன பையனா இருக்கும்போது எடுத்த படம், காலேஜ் முடிச்சபோது எடுத்த படம், கல்யாணம் பண்ணும்போது எடுத்த படம், சத்தியத்தை முடிச்சுட்டு எடுத்த படம். அதுதான் நீங்க பாருங்க. அது மாதிரி தட்சிணாமூர்த்தியா இருக்கிற போது அவர் செஞ்ச காரணம், சோமஸ்கந்தரா இருக்கிற போது எந்த செய்யணும், ரிஷபாரூபராக இருந்த போது இருந்தது. இதெல்லாம் ஒரு பிளாஸ் சக்தி. இதெல்லாம் வச்சிருக்கு. தட்சிணாமூர்த்தி பிடிக்கிறவன் தட்சிணாமூர்த்தி கிட்ட போய் நின்றுட்டு இருக்கான். அவர்தான் கடவுளை நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட கும்பிடணும். சோமஸ்கந்தரை பிடிச்சவன் அவர்கிட்ட நிற்கிறான். யார் யாருக்கு எது தேவையோ லோகோ சின்ன விஷயம் தான் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம். யார் யாருக்கு எது பிரியமோ அந்த வகையில இறைவனை அடையலாம். இது சாதாரண நிலை. அசாதாரண என்ன? இப்படியெல்லாம் கடந்த இப்படியெல்லாம் இறைவன் இல்லை. இறைவனுக்கு உருவம் இல்லை, அருவமும் இல்லை, அருவமும் இல்லை. அவன் எப்படி இருக்கிறான்னு எங்களால் சொல்ல முடியாது. அதனால அவன் பாவனை இறந்து காணுகின்ற பாவனை. அதான் சொல்றேன். அதனால தத்துவாதீதமாய் தனை அறிதல் முக்தி, சர்வோ சர்மஞானோத்தரம் சம்பூரணம் சமாப்தி. இந்த நூலானது நிறைவாகிவிட்டது, சமாப்தி. கடைசியில இந்த திருக்கடை காப்பு என்று ஞானசம்பந்தர் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்றோம். சர்வஞானோத்தரத்தை சந்தரமும் பார்த்தால் வருமோ பிறவி மறித்து. சர்வஞானோத்தரத்தை முழுமையாக தினம் படிக்கணும். உங்களுக்கு தான் அவர் என்ன படிக்க வச்சாரு? உங்களுக்காக தான் நான் அதை படித்தேன். நான் அது முந்தி படித்தது இல்லை. உங்களுக்காக அதை படிக்க வேண்டியதாச்சு. அதான் சொல்றார், சர்வஞானோத்தரத்தை சந்தனமும் பார்த்தால் வருமோ பிறவி மறித்து மீண்டும் பிறவி அங்கு அரிதான பேரின்ப வெள்ளம் பெருகுமே பற்று ஒழிந்த நீ வீரருக்கு இது ஆம். யாருக்கு இந்த சர்வஞானோத்தரம் படித்தா இந்த நிலை வரும்? நீங்க போய் அப்புறம் வீட்டுல போயிட்டு நாளைக்கு என்ன கேட்டக்கூடாது. இதுதான் இந்த வருமோ பிறவி மறித்தேன்னு சொல்றாரு. அப்படின்னா அது பெருந்த வெள்ளம் பெறுகின்றாரு. ஒரு இந்த வெள்ளத்தையும் திரும்பி திரும்பி படித்து பார்க்க ஒன்றும் தெரியல அப்படின்னா அது சொல்ற பற்று ஒழித்த வீரருக்கு இதான். பக்கத்தவர்களாக இருக்கக்கூடிய வீரமுடையவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு சர்வஞானத்தை படிச்சுட்டு அடுத்தபடி மணிபுரத்தை எங்க வச்சாலும் கடிகாரத்தை கேட்டு வச்சவங்க அப்படி நினைக்கிறவனுக்கு கிடையாது. எது போனாலும் இது வந்தாலும் இதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இறைவன் ஒருவன் தான் சாட்சியமானவன் என்று யார் ஒருத்தர் எல்லாத்தையும் அங்க வச்சிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இதுதான் வேறுங்க வெள்ளம் பெருகும், பிறகு மறித்து வராது. பலசுமதியை நாம் சரியா கவனிக்கணும். அது நாம் சர்வஞானோத்திரம் என்றதனால் ஆக்கியோன் பெயர், வழி, நூற்பெயர் முதலிய பொருள் எல்லாம் அதுல வந்திருக்கிறது. சிறப்பு பாயிரத்துக்கு என்னென்ன லட்சணங்கள் இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கிறது. பற்றொழித்த வீரருக்காம் என்பதனால் யாப்போ அதிகார், இதை படிக்கக்கூடிய அதிகாரி யாரு? பற்றொழித்த வீரர். நீங்கள்லாம் பற்றொழித்த வீரர் படிக்கிறதுனால நீங்கள்லாம் பற்றொழித்த வீரி என்றதுனால் அது இந்த நூலினுடைய அளவு. பிறவி வருமோ பேரின்ப வெள்ளம் பெருகும் என்பது பயன் இந்த நூலை படிக்கிறதுனால. இது சிறப்பு பாயிரத்துக்கு இதெல்லாம் உண்டு அப்படின்னு ஆகம பொருளாதால் ஆகமங்களை அருளை செய்தவர் சிவபெருமான் என்பதனாலே ஆக்கியோன் பெயர். இது ஆகம பொருள். ஆகமத்தை சொன்னவர் சிவபெருமான் ஆகியனாலே ஆக்கியோன் பெயர் சிவபெருமான். அவர்தான் பண்றார். சிவபெருமானுடைய அருள் ஒளி வந்தது என்பது வழி. நூல் பெயர் சர்வஞானோத்திரம். சகலாகம சித்தாந்தம் எல்லா ஆகமங்கள் 28 ஆகமங்களுடைய முடிந்த முடிவு அதனுடைய கொள்கை. பற்றொழிந்த வீரருக்கு ஆம் என்பதனால் பற்றொழிற்கான சரிய கிரிய யோக நூல்கள், ஞானத்தின் பொது உணர்த்து நூல்கள் அதையெல்லாம் கேட்ட பிறகு இந்த நூலை கேட்க வேண்டும். அது
அது யாப்புன்னா இயைன்னு அர்த்தம். எதுக்கு பின்னாலே எது எதை படிச்சுட்டு இங்க வரணும்னு கேட்கறேன். பொன்னியின் செல்வன் படிச்சுட்டு இங்க வந்து உட்காந்து கேட்கல. இதெல்லாம் படிக்கணும்ன்ற பெரிய பெரிய யோகஞானம் பற்றிய நூல்களை எல்லாம் படித்து அங்கனம் கேட்டதுணையானி இருவகை பற்றும் விட்டவர்கள் யாரோ அவர்கள் இந்த நூலை படிப்பதற்குரிய அதிகாரிகள். இது என்றதனால் இது தமிழ் மொழியில் உள்ள இந்த ஆகமம் தமிழ் வழங்கும் எல்லைக்கும் வழங்கும் அப்படின்னு எல்லை தெரிகிறது. பிறவி வருமோ பேரிந்த வெள்ளம் பெருகும் என்றதனால் பிறவி அழுதலும் பேரிந்த வெள்ளம் பெறுவதும் பாச நீக்கம் சிவப்பேர். பிறவி அழுதல் என்பது பாச நீக்கம், பேரிந்த வெள்ளம் பெறுவதாவது சிவப்பேர். இந்த ரெண்டும் பயன். ஆக்கி ஒன்றேரே வழியை எல்லை நூற்பெயர் யாப்பு முதலிய பொருள் கேட்போர் பயனோடு ஆயும் பொருளும் வாய்ப்பு காட்ட பாயிரத்து இயல்பு என்கிற பாயிரத்தினுடைய இயல்பு நூலை படிக்கிற போது முன்னால சொல்ல வேண்டியது அந்த விஷயம் கடைசியில் சொல்லு. சட்டப்படி இந்த பாயிரத்தில் சொல்லப்படுகிற விஷயம் நூல் முதல்ல இருக்கு. சாதாரண செருப்பு தைக்கிறவன் என்ன பண்றான் பாருங்க, ஒரு ஊசி குத்தூசி அதை வச்சு கொடுக்கல குத்தி இது பண்ணிப்பான். அதை வச்சு முதல்ல சுற்றுவான். அதுக்கப்புறம் தைக்கிற ஊசியை உள்ள விட்டு கீழே கொண்டு வந்து ஒரு தூரம் கொடுத்து இப்படி விடுவான். இந்த குத்தூசி போனால் துண்ணூசி பின்னால போகும் தைக்கிற ஊசி. அதுபோல பாயிரம் கேட்டால் நூல் கேட்பது எளிதாகும். அப்ப பாயிரம் எங்க இருக்கணும்? முதல்ல இருக்கணும். பாயிரம் கேளாமல் நூல் கேட்க புகுந்தால் குன்று முட்டிய குறி போல இடப்படுவான். மலையில முட்டி கொண்ட குறிப்பை போல இடப்படுவான். நூலாசிரியர்களே அந்த முறை இல்லாமல் கடைசியில் வந்து அது இங்கேயாவது எழுதுவாரான்னு பார்த்தேன். இது வந்து கடைசியில் சொன்னதாலும் முதல்ல வச்சிருந்தது. கடைசியில் சொல்லி முதல்ல வைக்கிறது உண்டு. திருவாசகத்தில் சிவபுராணம் அப்படி வச்சதுதான் வந்து என்னுடைய கடைசியில் எழுதுறது 51 பாடல்களில் சிவபுராணம் கடைசியில் தான் எழுதியிருக்கார். சிவபெருமான் உட்கார்ந்து இருக்கிற போது அவர் திருவாசகத்தை எழுதி கொள்ள கேட்ட பொழுது முதல்ல இருந்து எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கார். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு கடைசியில் சிவபுராணத்தை அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இறைவனுடைய திருவடியை பற்றி முதல்ல அந்த சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க ஊர் வழியிலேயும் திருவடி இருக்கும். அது சொல்லி திருவடியை தோத்திரம் பண்ணி கடைசியில சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லுவார். சொல்லிய பாட்டு. அப்ப சொல்லிய பாட்டு எது? 50. இது 51. இதனுடைய பயன் என்ன? திருவாசகம் படித்தா செல்வர் சிவபுரத்தின் உள்ளான் திருவடிக்கு பல்லோரும் ஏற்ற பலஸ்ருதி எங்க ஒரு கடைசியில் தானே வரும். அது கடைசியில எழுதி அது முதல்ல இருக்கணும்னு வச்சிருக்காரு. புத்தகத்துல முதல்ல இருக்கணும். என்ன அது பயனை சொல்லுகின்ற இடம். வாழ்த்து வணக்கம் வருபொருள் உரைத்தல் என்கின்ற 3 முதல்ல அமைந்திருக்கிறது. இந்த நூலில் உங்களுக்கு வந்து முதல்ல வைக்க வேண்டியதை கடைசியில் வச்சு சில இடங்கள் முன்னால வைக்கிறது சிறப்பு. இளம்பூருணர் உரைகாரத்தில் இளம்பூருணரை கேட்டால் முதல்ல வச்சா சிறப்பு. அர்ச்சனாக்கிரியர் கடைசியில் வச்சா சிறப்பு. இதில் சிறப்பு காயிரம் கடைசியில் சிலதுல முதல்ல இருக்கும். அதனால இடம் நோக்கி அதனுடைய உயர்வு சிறப்புகளை நாம் அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து வேறு ஒரு நூலை தொடங்கி இப்போ இந்த ஆகும் ஒரு வழக்கில் நம்ம நிறைவேறுகிறது. அடுத்த ஆகும் என்ன ஒன்றுன்னு நீங்கள் சிந்திக்குன்னா மகாவித்வானுடைய உத்தரவு கேட்கலாம். அது இடையில அந்த உத்தரவு வந்து நம்ம நினைக்கிறதுக்குள்ள ஒரே ஒரு வேண்டுகோள் மகாவித்வானுக்கு, இந்த சர்வ ஆகமத்தினுடைய கருப்பொருளை நீங்கள் ஒரு 2-3 பொருள் சொன்னாங்க நல்லா நினைக்கிறேன். அதாவது இவ்வளோ ஷேக்ஸ்பியரில் செய்வான் ஷேக்ஸ்பியர் பிள்ளை எங்களுக்கெல்லாம் டாப் யூனிவர்சிட்டி கேட்பான். வாட் இஸ் தி சென்ட்ரல் ஐடியா ஆஃப் தி பிளே கேட்பான். சென்ட்ரல் ஐடியா ஆஃப் தி பிளே இன்னைக்கு எங்களுக்கு யூனிவர்சிட்டியில் அடிக்கடி கேட்குறது. வாட் இஸ் தி கருப்பொருள் ஆஃப் திஸ் அது ஒரு பேர்ட்ஸ் வியூ
நீங்கள் ஒரு 2-3 வாரத்தில் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. அதுக்குள்ளே நாங்களும் முடிவு என்ன ஆகும் செய்யலாம், நீங்களாம் செய்யலாம். என்னோட சிறிய வேண்டுகோள், ஒரு நீங்கள் பேர்ட்ஸ் ஐ வியூ மொத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கு. நீங்கள் சர்வ ஆகும் அடுத்த வாரத்தில் ஒரு 3-4 வாரம் கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தட் வில் ஹெல்ப் அஸ். ஏன்னா பல பேர் பல வகுப்பெல்லாம் மிஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு சம்மரி மாதிரி கொடுத்தீங்கன்னாக்கா அதை நாங்கள் நோட்ஸ் எழுதி கூட புஷ் பண்ண போட்டுடலாம். பாருங்கள், அது உங்களுக்கு சரி வேண்டுகோள். அது அந்த காலத்தில் அதாவது நாங்கள் காலேஜ் படிக்க சொல்லலாம், கரெக்டான ஸ்டாஃப் கொஸ்டின் செட்டில் ஐடியா தி பிளேன். அப்போ என்ன செய்வான், ஹவு திஸ் பிளே இஸ் இன்டர்கனெக்டிங் அதர் பிளேன் போடுவாங்க. காம்படிஷன் ட்ராஜடிஸ் அதான் அந்த காலத்தில் நான் படிச்சிருக்கேன். அவன் தாங்கள் தயவுசெய்து இந்த ஆகமத்தை வந்து ஒரு பேர்ட்ஸ் வியூ மாதிரி கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருவடிக்கு அடுத்து நீங்கள் அது இடையில எந்த ஆகமத்தை நாம எந்த ஆகமத்தை சொல்லலாம்னு சொல்லுங்க சார். அடுத்த இதுவே எப்படின்னா எனக்கு நடுவதுக்கு ஒரு இடத்த வச்சு வார்த்தை சொல்லி அதுனா உங்களுக்கு ஊரில் ஒரு ஜிஸ்ட் ஆஃப் தி என்டையர் திங் தெரியும். அது பாருங்க. அடுத்த எது ஆகமும் தாங்க சொல்றீங்க சார். அடுத்த ஆகமும் என்ன தொடங்கலாம்? நாங்கள் நிறைய சாஸ்திர நூல்களை வச்சுட்டு இருந்தோம். ஒரு தோத்திர நூல் படிக்கலாமான்னு. அப்படியா? தங்க மூலியமா தான் சாஸ்திரம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். தோத்திரத்தை பலரும் சொல்லிடுறாங்க. தங்களுடைய சாஸ்திரங்களோட நுணுக்கள் தெரியுமே வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய விருப்பம் என்னன்னா, தாய்மான சுவாமிகள் பாடல் அப்படிங்களா? இல்லை 11ஆம் திருமணம் 11ஆம் திருமணம் எடுக்கலாம். 11ஆம் திருமணம் எடுக்கலாம். ஏன்னா அது அதிகம் பயில்றதில்லை யாரும். 11ஆம் திருமணம் வச்சுக்கலாம் சார். அது ஒன்று வச்சுக்கலாம். முக்கியமான நூல்கள் அந்த இருக்கு. நீங்கள் எது சொல்லுவே சார். சாஸ்திரமும் நிறைய வரக்கூடிய தாங்கள் இது சும்மா சரி. நீங்களாம் ஒத்துக்கினாக்கா அது இடையே ஒரு 4 வாரத்துக்கு நீங்கள் சம்மரி கொடுத்துருக்கு சார். அதை சார் நீங்கள் சொல்லிட்டீங்க, விட மாட்டீங்க. அது பல பேர் பல வகுப்பில் மிஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அது போல ஒரு கன்ஃபியூஷன், ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் இருக்கும். அதுதான் வாட் எந்த ஒரு ஆத்திரம் ஒரு சென்ட்ரலிட்டியாக புகுத்திருப்பாங்க. அதுதான் வேண்டுகோள். நன்றி சார். சிவாயமும் 11ஆம் திருமுறை உலகிலேயே சிவபெருமான் தான் கடிதம் எப்படி எழுதுவது அப்படிங்கிறத காமிச்சாரு அப்படின்னு ஒரு 3-4 பக்கம் கட்டுரை ஒரு பெரியவர் எழுதியிருக்காரு. அருமையான ஒரு கட்டுரை. 3 யார் 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 கட்டுறது என்ன பொருள் அப்படி அந்த 3